வணக்கம். இதில் புத்திசாலித்தனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். எந்த ஒரு புத்திசாலியாக இருக்கவங்களும் அவங்க மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முகபாவனையை காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய முகபாவனையை கண்கள் மூலமாக வெளிப்படுத்துது இல்லையா? ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தோடு செயல்படுறவங்க எந்த சூழ்நிலையிலையுமே இந்த மனதில் நமக்கு உண்டாகக்கூடிய எண்ணங்களுக்கு தகுந்த முகபாவனையை அவங்க கண்கள் வழியாக அவங்க காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போது அங்கே என்ன அவங்க செய்கிறாங்கன்னா, தன்னுடைய புலன்களை அவங்க தன் கட்டுப்பாட்டுக்களை வைக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தன்னுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்கிறாங்க இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களையும் அவங்க தன் கட்டுப்பாட்டில் வச்சு தனக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதன் மூலமாக அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க தனக்கான அங்கீகாரத்தை அவங்க பெறுறாங்க. மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கம் அவங்கக்கிட்ட வேலை செய்ய அவங்க ஒரு அனுமதியத்தை தர்றதில்ல. நன்றி. இதனால் என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு அவங்களுக்கு நெகட்டிவான சூழ்நிலையுமே அவங்க தனக்கு சாதகமாக அவங்க மாற்றி அமைக்க அவங்களால முடியுது. ஏன்னா அவங்களுடைய மனப்போக்கு யாருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. என்ன அவங்க மூலமாக தெரியாது. என்ன பொதுவாக ஜெனரலாக என்ன மாதிரி இந்த சூழ்நிலை இருக்கோ அதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, இப்போ நான் ஒரு சஃபர் ஆகிறேன்னா, நான் அந்த சஃபருக்கான ஒரு துன்பத்தை நான் எனக்குள்ளே நான் வாங்கலை. எனக்குள்ளே நான் வாங்காத வரைக்குமே அந்த துன்பத்துக்கு காரணமானவங்க என்ன அதை திருப்பி அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நம்ம தரோம் இல்லைங்களா?